ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். அற்புதமாக தொடங்க இருக்கும் புதிய வருடம். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்கப் போகுது. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை, இந்த வருடத்தோட முதல் வியாழக்கிழமை நம்ம குரு சரித்திரம் பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடங்க இருக்கிற இந்த புதிய வருடத்தின் முதல் நாள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக அமைய போகுது. நல்லபடியாக இந்த வருடம் தொடங்குவதற்கான ஒரு முக்கிய அறிகுறி நாளாக இந்த ஜனவரி 1 உங்கள் எல்லாருக்கும் அமையும். ஒரு அற்புதமான பரிசாக அமைய போகுது இந்த ஜனவரி 1. எதனால் இப்படி சொல்கிறேங்கிறத நாளைக்கு நீங்கள் நாளைக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நாளைக்கு நம்மளோட வீடியோ பாருங்கள். எதனால் இந்த வருடம் நியூ இயர் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக அமைய போகுது. இந்த முதல் நாள் நம்ம சிறப்பாக கொண்டாட போகிறோம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக அருமையான முறையில் கொண்டாட போகிறோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். அடுத்த 2 நாட்கள் பதிவை தவறாமல் பாருங்கள். அடுத்த 2 நாட்கள் பதிவு தான் உங்களோட அடுத்த வருடம் முழுவதையும் நகர்த்தி கொண்டுட்டு போகிற அந்த நாட்கள் அமைய போகுது. அதாவது அடுத்த 2 நாட்கள் கூட கிடையாது, அடுத்த 3 நாட்கள். டிசம்பர் 30, டிசம்பர் 31, ஜனவரி 1 இந்த 3 நாட்களும் அற்புதமான நாட்களாக நம்ம சாய் குடும்பத்துக்கு அமைய போகுது. அது என்னங்கிறது நாளைக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நாளைக்கு ஈவினிங் பதிவு, நாளைக்கு நைட்டு நீங்கள் பார்ப்பீங்க நம்ம சேனலில். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நம்ம எல்லாருக்காகவும் காத்திருக்கு. அற்புதமான தரிசனம். சரி, இப்படியே சொன்னால் நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போயிடுவேன். அதனால் எல்லோரும் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வெயிட் பண்ணுங்கள். ஒரு நியூ இயர் கிஃப்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்துக்காக ஒரு சிறப்பான ஒரு பதிவாக அடுத்த 3 நாட்களும் அமையப்போது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, தொடங்க போகிறீங்க. அதுவும் நம்ம சாயோட அருளாலையும் ஆசையாலையும் ஆசீர்வாதத்தோட சிறப்பாக தொடங்க போகுது. தொடர்ந்து நம்ம பதிவை கேட்டுட்ருக்க அனைத்து சாய் பக்தர்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இஸ்லாமிய சகோதரி அம்மா ஒருத்தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். சிங்கப்பூரில் அவங்க தான் சாய் சச்சிதம் புக்கு கொடுப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. ஒரு 2 வருடத்திற்கு முன்பு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. பேகம் அம்மா பேர். பேகம்ங்கிற அம்மாவுக்காக நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். அவங்க பூரண உடல்நிலை சரியாகி இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சரியாயிடும். அவங்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்ட அனைத்து சாய் உள்ளங்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், சாய் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி சொல்ல சொன்னாங்க. இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்க ஒவ்வொருத்தங்களாம் மீண்டு வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சகோதரரும் உடல்நிலை சரியாகி மீண்டு வந்திருக்காரு. மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர் இன்றைக்கி நல்லா மூச்சு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க, தாயோட அருளாலையும் ஆசையாலையும் தொடங்கி இருக்கிற புதிய வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களோட வாழ்க்கையில், என்னோடய வாழ்க்கையில், நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையிலையும் அற்புதமான வருடமாக அமையப்போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், நல்லது நடக்கணும், நம்பணும். நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். உங்களோட எண்ணங்கள் தான் நிஜமாகும், செயலாகும். அந்த செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயத்தை கொண்டுட்டு சேர்க்கும். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போகுது. புதிய வருடம் தொடங்குகிற அன்று நம்ம சாய் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இது வரைக்கும் நியூ இயரை நீங்கள் இந்த மாதிரி கொண்டாடி இருக்கவே மாட்டீங்க. புதிய வருடத்தோட தொடக்கனால இந்த மாதிரி நீங்கள் கொண்டாடி இருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக நம்ம சாய் குடும்பத்தில் நடக்க போகிற ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் சஸ்பென்ஸோடு தான் இருக்கும். நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு பதிவு பாருங்கள். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க. எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. அதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வருடம் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை நிச்சயமாக அவங்க மனதில் எழும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு கிடையாது. ரொம்ப தைரியமாகவே நான் சொல்கிறேன். அதை
எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக என்னோட நம்பிக்கையும் நிச்சயமாகும். அதே நேரத்தில் நீங்களும் நம்புங்க, எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். இப்போது 2 நிமிஷம் நமக்காக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்கின்ற எந்த ஒரு விஷயமும் நிரந்தரமானது கிடையாது. உங்களோட சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக திரும்பும். எல்லாமே எனக்கு வந்து எதிர்மறையாக இருக்குது, எனக்கு ஆதரவாக எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக திரும்பும். சூழ்நிலைகள் மாறும். உங்களோட மனது மாறுனுச்சு அப்படின்னா சூழ்நிலைகள் அதுவாகவே மாறும். மனதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறும். அதே மாதிரி உங்களோட கஷ்டங்களும் துன்பங்களும் கூடிய சீக்கிரத்திலே சரியாயிடும். இப்போ நம்பிக்கையோட நம்ம சாய்கிட்ட ஒரு 2 நிமிஷம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.